இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. தாயாம் திரு அவை கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பின் பெருவிழாவுக்கு பிறகு வருகிற முதல் ஞாயிற்றுக்கிழமையை இறை இரக்கத்தினுடைய ஞாயிற்றுக்கிழமையாக கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, புனித திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் இந்த ஒரு விழாவை திருவழிபாட்டு கொண்டாட்டங்களில் இணைத்தது 2000 ஆண்டு. அன்புமிக்கவர்களே, அதற்கு பிறகு 2005வது ஆண்டு இந்த இறை இரக்கத்தினுடைய ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தின நாள் அவர் இறையடி சேர்ந்தார். அதற்கு பிறகு 2011வது ஆண்டு இறை இரக்கத்தின் ஞாயிற்றுக்கிழமை அன்று அவர் அருளாளராக உயர்த்தப்பட்டார். பிறகு 2015வது ஆண்டு அதே இறை இரக்கத்தினுடைய ஞாயிற்றுக்கிழமை என்று திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டார் என்பதுதான் வரலாறு. இந்த இறை இரக்கத்தினுடைய ஒரு உண்மையான சான்றாக வாழ்ந்தவர் தான் மறைந்த திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் அவர்கள். தாயாம் திரு அவை இந்த ஒரு அழகான ஒரு விழாவைத்தான் இறைவனுடைய இரக்கத்தை புரிந்து கொள்ளுகிற, உணர்ந்து கொள்ளுகிற, சுவைக்கிற ஒரு ஞாயிற்றுக்கிழமையாகத்தான் இந்த இறை இரக்கத்தினுடைய ஞாயிற்றுக்கிழமையை நமக்கு வழங்கி இருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பலர் ஒவ்வொரு நாளும் இந்த இறை இரக்கத்தினுடைய ஜெபத்தை ஜெபித்து ஆண்டவருடைய இரக்கத்தை ஒவ்வொரு நாளும் சுவைத்து கொண்டிருக்கிறோம், அனுபவித்து கொண்டிருக்கிறோம். ஒரு சுருக்கமான வரலாற்றை தான் இந்த இறை இரக்கத்தினுடைய ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாடுவதற்கான காரணமாக உங்களுக்கு நான் இன்றைக்கு எடுத்து உரைத்தேன். அன்புமிக்கவர்களே, நாம் வாழுகிற இந்த ஒரு உலகத்தில் இறை இரக்கத்தினுடைய தேவை எவ்வளவாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள உங்களோடு ஒரு சில கருத்துக்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கிபி 2019வது ஆண்டு 31 சுரங்க தொழிலாளர்கள் உயிரோடு ஒரு சுரங்கத்தில் புதைக்கப்பட்டார்கள். அன்புமிக்கவர்களே, 61 நாட்கள் போராடி அரசும் நாட்டு மக்களும் மற்றும் தீயணைப்பு வீரர்களும் சுரங்கத்தில் உயிரோடு புதைக்கப்பட்டவர்களை மீட்டெடுத்தார்கள். அன்புமிக்கவர்களே, அந்த சுரங்கத்தில் புதைக்கப்பட்டவர்களை கேட்டபொழுது எப்படி நீங்கள் இந்த 65 நாட்களும் உயிரோடு இருந்தீர்கள் என்று அவர்களிடத்தில் கேட்டபொழுது இறை பிரசன்னம் எங்களோடு இருந்ததாக நாங்கள் உணர்ந்தோம். இறை இரக்கத்தின் மாட்சிமையை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். அன்னை மரியாளுடைய பரிந்துரையை நாங்கள் புரிந்து கொண்டோம். அப்படி என்று இறைவனுடைய பிரசன்னம் அவர்களோடு இருந்ததாகவும் அன்னை மரியாளுக்கு அவர்கள் ஏறெடுத்த ஜெபமாலை அவர்களுக்கு உதவியாக இருந்ததாகவும் அவர்கள் சாட்சியம் பகிர்ந்தார்கள். அந்த நாட்டில் அவர்கள் உயிரோடு மீட்கப்பட்ட அந்த ஒரு தினத்தை உயிர்ப்பின் நாளாக இன்றளவும் மக்கள் கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். அன்புமிக்கவர்களே, இறை இரக்கம் என்பது நம்மை சூழ்ந்திருக்கிறது. இறை இரக்கம் என்பது ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்துகிறது. இறை இரக்கம் என்பது இறை பராமரிப்பின் வாயிலாக நம்மை ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் தேற்றுகிறது, ஆற்றுப்படுத்துகிறது என்கிற உண்மையை புரிந்து கொள்ளத்தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாசகங்களை பார்க்கிற பொழுது முதல் வாசகம் என்பது திருத்தூதர் பணிகளிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, உண்மையான இறை இரக்கத்தினுடைய ஒரு சமூகம் எப்படி இருக்க வேண்டும், உண்மையாகவே இறை ஆட்சி என்பது எப்படி இருக்கும் என்பதற்கான ஒரு முன் சுவையை தான் இன்றைக்கு இந்த திருத்தூதர் பணியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிற வாசகத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதில் ஒரு பகுதியை தான் உங்களோடு இப்பொழுது நான் வாசிக்க விரும்புகிறேன். திருத்தூதர் பணிகள் 4வது அதிகாரம் 32வது திருவசனம் இப்படியாக சொல்லுகிறது: அந்நாட்களில் நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர். அவர்களுள் எவரும் தமது உடைமைகளை தம்முடையதாக கருதவில்லை. எல்லாம் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. திருத்தூதர் அனைவரும் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார் என மிகுந்த வல்லமையோடு சான்று பகர்ந்து வந்தனர். அவர்கள் அனைவரும் மக்களின் நல்லெண்ணத்தை மிகுதியாக பெற்றிருந்தனர். தேவையில் உழல்வோர் எவரும் அவர்களுள் காணப்படவில்லை. நிலபுலங்களை அல்லது வீடுகளை உடையோர் அவற்றை விற்று அந்த தொகையை கொண்டு வந்து திருத்தூதருடைய காலடியில் வைப்பர். அது அவரவர் தேவைக்கு தக்கவாறு பகிர்ந்து கொடுக்கப்படும். அன்புமிக்கவர்களே, உண்மையாகவே இறை ஆட்சி என்பது, உண்மையாகவே இறை இரக்கத்தினுடைய பிரசன்னம் என்பது இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் தான் இருக்கும் என்பதை இறைவன் இன்றைக்கு நமக்கு தெளிவுபடுத்துகிறார்.
இது ஏதோ வரப்போகிற அல்லது ஆசைப்படுகிற நாம் விரும்புகிற ஒரு கனவுலகம் அல்ல. அன்புமிக்கவர்களே, தொடக்க காலத்தில் நம்முடைய ஆதி கிறிஸ்தவர்கள், தொடக்க கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட ஒரு சமூகமாகத்தான் வாழ்ந்தார்கள். காலப்போக்கில் மனிதர்களுடைய சுயநலம், மனிதர்களுடைய தற்பெருமை, மனிதர்களுடைய ஆணவம், மனிதர்களுடைய கீழ்ப்படியாமை இவற்றின் காரணமாகத்தான் இந்த உலகத்தில் பாவம் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொண்டு இறை இரக்கத்தினுடைய சாட்சிகளாக நம்ம வாழ வேண்டுமென்றால் நாம் அனைவருமே கடவுளுடைய பிள்ளைகளாய் இறை வேண்டலில் ஒன்றித்திருக்க வேண்டும். அதே நேரத்தில் நம்மிடம் இருப்பதை மற்றவர்களோடு பகிர்ந்து வாழ வேண்டும். அப்பொழுதுதான் உண்மையாகவே நாம் இறைவனுடைய இரக்கத்தை சுவைத்தவர்களாக இருப்போம். அதே நேரத்தில் நாமும் நம்மோடு வாழ்பவர்களுக்கு இறை இரக்கத்தை பகிர்ந்து கொள்பவர்களாக வாழ்வோம் என்பதைத்தான் முதல் செய்தியாக இன்றைக்கு இறைவன் நமக்கு தருகிறார். இரண்டாவது ஒரு செய்தியாக, அன்புமிக்கவர்களே, நாம் வாழுகிற இந்த உலகம் என்பது சந்தேகமும் எதிர்நோக்கற்ற ஒரு சூழலிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சமூகமாக நம்ம பார்க்கிறோம். காரணம், யாரை நம்புவது, யாரிடத்தில் உண்மையாக இருப்பது, யார் உண்மையாக நம்மிடத்தில் இருக்கிறார்கள் என்கிற ஒரு குழப்பமும், அதே நேரத்தில் எதிர்நோக்கற்ற ஒரு சூழலையும் நம்ம பார்க்கிறோம். அடுத்து என்ன நிகழும்? ஏனென்றால் இந்த உலகத்தில் இயற்கை சீற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, மனித தவறுகள் நிறைய நடந்து கொண்டிருக்கின்றன, மனித அக்கிரமங்கள் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டு இருக்கிறது, வன்முறை ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டு இருக்கிறது, தீ செயல்களையும் ஒழுக்க கேடான காரியங்களையும் இந்த உலகத்தில் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்படி என்றால் கடவுள் இல்லையா? கடவுளுடைய பிரசன்னம் எப்பொழுது இங்கு இருக்கும்? கடவுளுடைய இரக்கம் நமக்கு கிடைக்குமா? அப்படி என்று இறைவனையே சந்தேகிக்கிற, இறை பிரசன்னத்தையே சந்தேகிக்கிற ஒரு சமூகமாகத்தான் இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற யோவான் நற்செய்தியில் இயேசு 11 தோன்றினார் என்றும், அவர் தோன்றிய நேரத்தில் திருத்தூதர்களில் ஒருவரான திதிம் என்று சொல்லப்படுகிற தோமா அந்த இடத்துல இல்லை. அவர் பிறகு வந்த பொழுது ஆண்டவரை நான் நேரில் கண்டு அவருடைய விலாவில் என் கையை இட்டால் ஒழிய நான் நம்ப மாட்டேன் என்று சொன்னதாகவும், அதற்கு பிறகு இயேசு அவரிடத்துல தோன்றி தன்னுடைய விலாவில் தோமையாரை கை வைக்க அழைத்ததாகவும், அதே இடத்துல முழந்தாளிட்டு என் ஆண்டவரே, என் கடவுளே அப்படி என்று தன்னுடைய விசுவாசத்தை அந்த இடத்துல அறிக்கையிட்ட ஒரு நற்செய்தியைத்தான் இன்றைக்கு நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், என்ன ஃபாதர் 2-3 நாளைக்கு முன்பாக வாசித்த மற்ற நற்செய்திகளில் எல்லாம் இயேசு 11 தோன்றினார், இயேசு 11 அப்பத்தை பிட்டு கொடுத்தார் அப்படின்னு சொல்றீங்க, யோவான் நற்செய்தியில் தோமா மட்டும் இல்லைன்னு சொல்கிறீங்களே, இது என்ன குழப்பமாக இருக்குது? உண்மையாகவே முந்தைய நற்செய்திகள் சொன்னது பொய்யா அப்படி என்று நீங்கள் கேட்கலாம். அன்புமிக்கவர்களே, ஒவ்வொரு நற்செய்தியாளரும் அவருடைய அனுபவத்தை நற்செய்தியில் பதிந்திருக்கிறார். இந்த திருத்தூதர் யோவான் எழுதிய நற்செய்தி என்பது இயேசுவினுடைய இறப்பிற்கு பிறகு 70 ஆண்டுகளுக்கு பிறகாக எழுதப்பட்ட ஒரு நற்செய்தி என்பதை நம்ம அறிவோம். கடைசியாக எழுதப்பட்ட ஒரு நற்செய்தி. அப்படி என்றால் 2-3 தலைமுறைகள் தாண்டிய பிறகு தான் இயேசுவினுடைய உயிர்ப்பை பற்றின ஒரு செய்தி நமக்கு பகிரப்படுகிறது. அப்படி என்றால் இத்தனை ஆண்டுகள் கழித்து இயேசு வாழ்ந்தார், இயேசு புதுமைகளை செய்தார், இயேசு உண்மையாகவே பாடுகள் பட்டார், இயேசு உண்மையாகவே சிலுவையில் அறையப்பட்டார், இயேசு உண்மையாகவே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், இயேசு உண்மையாகவே மகதலேன் மரியாளுக்கு தோன்றினார், இயேசு உண்மையாகவே பல முறை திருத்தூதர்களுக்கு தோன்றினார் என்கிற செய்தி உங்களுக்கும் எனக்குமே ஒரு வாய்வழி செய்தி தான். நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தும் விதமாகத்தான் தோமையாருக்கு நமது ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தை, கண்டு விசுவசிப்பவரை விட காணாமல் விசுவசிப்போர் பேறு பெற்றோர் அப்படி என்று உங்களையும் என்னையும் இயேசுவை நேரடியாக காணாமலேயே இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நாம் வைத்திருக்கிறோமே, நம்முடைய விசுவாசமும் உயர்ந்தது என்று நம்முடைய விசுவாசத்தை உயர்த்தி பிடிப்பதற்காகத்தான் யோவான் நற்செய்தி வாயிலாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், கண்டு விசுவசிப்பவர்களை விட காணாமல் விசுவசிப்பவர்கள் பேறு பெற்றவர்கள். ஆம் அன்புமிக்கவர்களே, இயேசுவை நேரிடையாக காணாமல் ஒவ்வொரு முறையும் திருப்பலியில் குருவானவர் அப்பத்தை வசீகர ஜெபத்திற்கு பிறகு உயர்த்துகிற பொழுது நாம் விசுவாசத்தோடு
தூய தோமையாரோடு சேர்ந்து சொல்லுகிறோம், என் ஆண்டவரே என் கடவுளே அப்படி என்கிற விசுவாச அறிக்கையை. மூன்றாவது ஒரு செய்தியாக இந்த இறை இரக்கத்தினுடைய ஞாயிற்றுக்கிழமை நமக்கு சொல்லித்தருகிற பாடம் என்பது, சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சி ஒன்று கேள்விப்பட்டேன். அதாவது தவக்காலத்தில் பல இடங்களில் ஆண்டவருடைய இந்த பாடுகளை தத்துரூபமாக நடித்து காண்பித்ததாக பல இடங்களில் வீடியோக்களையும் மற்றும் புகைப்படங்களையும் பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு பங்குல நடந்த அந்த ஆண்டவனுடைய பாடுகளை நடித்து கொண்டிருந்த பொழுது இயேசுவாக நடித்தவரை அங்கு வீரர்களாக நடித்தவர்கள் அடித்து துவைக்கிறார்கள். பங்கில் இருக்கிற மக்கள் அனைவருமே அதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்த பங்கு வளாகத்தில் இருந்த ஒரு நாய்க்குட்டி இந்த இயேசுவாக நடித்தவரை அடித்து கொண்டிருந்த பொழுது அந்த அடித்தவர்களுக்கு முன்பாக நின்று இயேசுவாக நடித்தவருக்கு அருகில் சென்று அவரை பாதுகாக்கும் விதமாக அந்த நாய்க்குட்டி கருணையோடு நடந்து கொண்டதை ஒரு வீடியோவாக அனைவரும் பகிர்ந்து இருந்தனர். அன்புமிக்கவர்களே, 5 அறிவு படைத்த நாய்க்குட்டி என்று சொல்லுகிறோம். அந்த நாய்க்கு கூட கருணை இருக்கிறது, இரக்கம் இருக்கிறது. தன்னுடைய எஜமானரை யாரோ அடிக்கிறார்களே என்று அவரை அடிக்க விடாமல் பாதுகாத்ததை அந்த காணொளியில் நான் கண்டேன். அன்புமிக்கவர்களே, 5 அறிவு படைத்த விலங்குகளுக்கு கூட இன்றைக்கு கருணையும் இரக்கமும் இருக்கிற நேரத்தில் 6 அறிவு படித்து வானதூதர்களுக்கு இணையாக படைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய தந்தையாகிய இறைவனுடைய இரக்கத்தை பிரதிபலிப்பவர்களாக, நம்முடைய வாழ்வாலும் வார்த்தையாலும் நம்மோடு வாழ்பவர்களோடும் நம்மோடு பணிபுரிபவர்களோடும் இரக்கத்தோடு நடந்து கொள்ளத்தான் இறைவன் இன்றைக்கு நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இறைவனுடைய இரக்கத்தின் ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடுகிற நாம், அவருடைய இரக்கத்தை ஒவ்வொரு நாளும் சுவைக்கிற நாம், நம்முடைய சொல்லாலும் செயலாலும் இறைவனுடைய இரக்கத்தின் அடையாளங்களாய் வாழ்ந்திட இன்றைக்கு இறைவனிடத்தில் மன்றாடி செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.